அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 84. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் முதலாவது பாகம் 1. இதற்கு முன்னால் 2 பெரிய வீடியோக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை முழுமையாக பதிவு செய்துவிட்டு 2 பெரிய வீடியோக்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். ஆக அந்த 2 வீடியோக்களையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு அவர்களுடைய மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தொடங்குங்கள் என்ற கோரிக்கையோடு நான் இந்த காணொலிக்கு செல்கிறேன். இதில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தையுடன் சேர்ந்து காபாவை கட்டினார்கள் என்ற விவரத்தை 2வது அத்தியாயம் 125, 127 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை இப்போது பார்ப்போம். இந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. மகாமே இப்ராஹிமின் ஒரு பகுதியில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தவாப் செய்வோருக்காகவும் இஃப்திகாப் இருப்போருக்காகவும் ருக்கு சஜிதா செய்வோருக்காகவும் இருவரும் எனது ஆலயத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் உறுதிமொழி வாங்கினோம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிவிட்டு, மேலும் இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக, இவ்வூரில் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாக என்று இப்ராஹிம் கூறிய போது, என்னை மறுப்போருக்கு சிறிது காலம், என்னை மறுப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் சிறிது காலம் வசதிகளை அளிப்பேன், பின்னர் அவர்களை நரக வேதனையில் தள்ளுவேன், அவர்கள் சேரும் இடத்தில் அது மிகவும் கெட்டது என்று அவன் கூறினான். மேலும் இந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும், இப்ராஹிம் அவர்களும் இஸ்மாயில் அவர்களும் உயர்த்தி கட்டிய போது, எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இந்த பணியை, தூய்மையான பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நீயே செவியுறுபவன் அறிந்தவன் என்றும் கூறினார்கள் என்று 2வது அத்தியாயம் 125, 127 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக 2 பேருக்கும் அல்லாஹ் அந்த இடத்துல நீங்கள் காபா என்ற ஆலயத்தை நிர்மாணம் செய்யுங்கள் என்று கூறி அடையாளம் காட்டிவிட்டு, அவர்கள் அதை கட்டி முடித்த பிற்பாடு 2 பேரும் செய்த பிரார்த்தனை தான் இந்த ஆலயத்தின் அடித்தளத்தை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்திய போது, எங்கள் இறைவா, எங்களிடத்திலிருந்து எங்களுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக, புரிந்து கொள்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து பல செய்திகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக ஏற்கனவே கூறியிருக்கிறோம். இது தனியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். இதையும் பதிவு செய்து கொள்ளுங்கள்.